எப்படி இருக்கு? நல்லா இருக்கிறேன். நல்லா நக்கறியா? நல்லா இருக்கிற மாப்பா. அந்த வேலைக்கு நான் போறதில்ல. எந்த வேலைக்குடா? ஆகும்போது எந்த வேலைக்கு? நீ சொன்ன வேலைக்கு. என்ன சொன்னேன்? என்னமா சொன்னீங்க? நல்லா இருக்கிறியான்னு கேளு. ஆகமுத்ததே நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். வாய பாரு, ஊட்டுத்தூர போன அப்படி வாய் எப்படி பறிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு கருமோ. நீங்க வாய காட்ட அதே மாதிரி தானே இருக்குது. அண்ணா ஏன் பாப்பா இருந்தாலும் ஏன்டா என்னடா ஆச்சு? சீக்கிரம் வந்துருச்சுல ஆட்டோ அட்டாக் வந்துருமா? அழுப்ப ஆட்டோ ஆக்கல்ல ஆட்டோ அட்டாக் அது வந்துரு மாட்டேங்குது. ஆட்டோ அட்டாக் நீ போற ஆட்டோ ஆக்க முகரை பாரு. அண்ணா அப்படி இருந்தாலும் தெய்வீக சபை தெய்வீக சபை என்பதாக அண்ணா நானு தன்னை தன்மையில இருட்டுக்குள்ள இந்த பாலாப்பன ஊர்ல நான் ஒரு பட்ட பிள்ளை அப்படி கத்துற பொம்பளையாட்டம். பாப்பா அருமையான பெரிய பிசினஸ் மேன். ஓ பிசினஸ் மேன், பிசினஸ் மேக்கப் மேன். என்னது ஓ மேக் என்ன மேக் காந்தனா இழுத்துருவாங்கடா. என்னது பாப்பா? ஓய் ஓய் பஸ் ஸ்டாண்ட் கண்ட பக்கமெல்லாம் பில்டிங் கட்டி வாடகை விட்டுருக்கான். ஐயோ பஸ் ஸ்டாண்ட் பக்கமெல்லாம் பெரிய பெரிய பில்டிங் கட்டி வாடகை விடுறானா? வாடகை விட்டுருக்கான். அண்ணா ஓய் வாடகை விடுறான்னு சொல்றீல்ல? ஆமா. அவர் யாரு? அவர் பேரு என்ன? அவர் எப்பேற்பட்டவரு? அவரை பார்க்கணும்னா நான் எவ்வளவு பணம் செலவு பண்ணணும்? எவ்வளவு கொண்டுட்டு போவ? நானா நான் அவரை மட்டும் பார்க்கணும்னா எப்படினாலும் குறைஞ்சது ஒரு கோடி ரூபாய் கூட கொண்டு போவேன். 1 கோடி எல்லாம் தேவையில்ல. ஏன்னா கம்மியா தான் கொண்டுட்டு போகணும். ஓ கம்மியா? ஆமா. ஒரு 10 லட்சம்? இன்னும் கம்மியா. ஒரு 5 லட்சம்? இன்னும் கம்மியா. ஒரு 50,000? இன்னும் கம்மியா. இன்னும் கம்மியாவா? ஆமா. ஒரு 20,000? இன்னும் கம்மியா. ஒரு 1000 ரூபாய்? ஒரு 500 ரூபாய்? ஒரு 100 ரூபாய்? இல்ல. ஒரு 50 ரூபாய்? என்னால 2 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. விலைவாசி ஏறிடுச்சுன்னு 5 ரூபா பண்ணிட்டாங்க. 2 ரூபாய்? ஆமா. அப்ப மணியா இல்லையா? நான் 7 டைம் பண்றேன். ஏய் கணக்குல விட்ட 2 ரூபான்னு சொன்னீங்களா? அது எவ்வளவுன்னு பார்த்தேன். 2 ரூபா தான் எவ்வளவு பாக்குறேன். ஐயோ ஐயோ மூஞ்சுக்குள்ள ஒரு சிரிப்பு. 5 ரூபா பண்ணிட்டாங்க. கொண்டு போனா அவனை பாக்கலாம். ஓ முன்ன 2 ரூபாய். ஆமா. இப்ப 5 ரூபாய் கொண்டு போனா மட்டும் அவரை பாக்கலாம். ஏன்னா அவரை பார்க்க போறது சரி. அவரை போய் இவர் தானே எப்படி அவனை அங்க அடையாளத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ ஒன்னும் தவிலிக்காத. அவன் பக்கம் ஒரு போட்டோ ஒட்டி இருக்கும். அவன் பொண்டாட்டி போட்டோ ஒரு பக்கம் ஒட்டி இருக்கும். ஓ ஒரு பக்கம் அவன் போட்டோ, இன்னொரு பக்கம் பொண்டாட்டி போட்டோ ஒட்டி இருக்கும். அவன் போட்டோ ஒட்டிக்கிற பக்கம் போனேன்னு வச்சுக்க, 5 ரூபாய் அப்படி டேபிள் மேல வச்சிட்டீங்கன்னா நீ உள்ள போயிட்டு வெளியே வந்து சுத்தமா கழுவி விட்டுருவான். என்னத்தனா கழுவி விடுவான்? அதான் கக்கூசு கழுவுறவன். கக்கூசு கழுவுறா. அப்பவே நினைச்சேன் அவன் மேல தீ கவுச்சு எடுக்கும் போது நான் நினைச்சேன் அவன் கக்கூஸ் கழுவுறாதான் இருப்பான்னு. கக்கூஸ் கழுவுறன்னு சொல்ற இல்ல? ஏன்னா அவரோட குணம் தான் எப்படி? பையன் நல்ல பையன் தான். ஆனா குணம் தான் கொஞ்சம் மோசமான குணம். ஏன்னா என்னடா இப்படி சொல்ற? என்னடா குணம் அது? வெறிநாய் குணம். வெறிநாய் குணமா? நாய் கடிச்சா கூட தொப்புள் சுத்தி ஊசி போட்டு காப்பாத்திடலாம். ஐயோ நாங்க அடிச்சுட்டானா அதே இடத்துல மரணம் தான். நீ ஐயோ அண்ணா இப்படி எல்லாம் சொல்லும் போது எனக்கு பயம் இருக்கிறான். போன வாரம் கடிச்சு ஊசி போட்டியா நடப்புக்குதா? அதெல்லாம் யார் கேட்டா? அது இல்லனா சரி நீ போய் மத்தாத கொலை மூடி உட்காரு, நான் போய் பாத்துக்கிறேன். ஏத்துறானா பூச்சி கிளம்புறான். ஏடா போய் பாத்துட்ட பொட்டி மத்தாலா கொண்டு போச்சா? அவளை கஷ்டப்பட்டு நானு போயிருப்பேன். சரி விடு, ஒரு நாளைக்கு எத்தனை நாளைக்கு அவனை அடிக்கிறேன்? ஒரு நாளைக்கு செத்தா ஒண்ணும் இல்லப்பா.
இங்க பா எங்கடா அப்ப நீ விட்டுக்கிற டேய் சொல்லுமா புடிச்சுதான் வச்சுக்கோ. சரி சொல்லு என்ன ஆனா வயிற்று விஷயம்? மேல போனா முதுவா போட்டு போடுவாமா. சரி சொல்லு அண்ணா, ஓய் பேச்ச நம்பி நானும் ஒத்திடி பாதையில ஒட்டியா தனியா ஒரு பக்கம் ஓரமா ஒதுக்கிட்டா போனேன். அது தேவடியா விட்டுது. அது எங்க வந்துச்சு தெரியல. ஆளி முகரி பாரு என்னால தெரியல. நல்லா காலுக்கு இடுப்புக்கு கீழே நல்லா கை சோடு வச்சு என்ன ஒரே ஒரு குத்துறானா. ஏன்டா இப்படி பிள்ளைய குத்துற? அப்படி குத்தாதடா. ஆமா நீ சமாளிச்சுக்க அப்படின்னா டேய் பிள்ளைய பார்த்து நல்லதா ஒரு பாட்டு பாடு. பிள்ளை மயக்கு. ஆமா அதுவும் படியா அண்ணா அந்தூர் வெப்பழகாலே காத்தலைய முடல உம்பளகின்னு பார்ப்பிச்சு பேட ஆளுக்கால் முடிச்ச பாய் அடக்கி வச்சிருக்கிறேன் நானு. யாராவது கேட்டு விடுவாமா ஆளை முகரி பாரு. என்னன்னு பாட்டு படிச்சாரா? பூமி போறக்கு மலை எனக்கு மட்டும் இத்த சோட்டு மலை. அதுக்கு பேர தாயே விட்டேன். பாட்டு பாப்படியே இல்லதான பாடிட்டு வந்துட்டு அப்படி பாரு. பெட்டிலேயே மோசமான பொம்பளை நானு. எல்லா பொண்ணு வேஸ்டாண்டி வைக்கிற மாதிரி ஆண்டு எடுக்க வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ. அப்படியே இந்தாண்ட ஒரு விரல போட்டு ரொம்ப டர்ன்னு கிழிச்சு போடுவாமா பாய. அதுக்கு முன்னாடியே நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? மேல ஒண்ணு கீழ ஒண்ணு போட்டு சென்ட்ரா டர்ன்னு. அப்பா நீ மோசமானவன் தான். உங்ககிட்ட பார்த்துதான் இருக்கணும் அண்ணா. அப்படி இருந்தாலும் நாமளே பேசிக்கொண்டிருந்தால் வெகு நேர கால தாமதமாகிவிடும். அதனால முகரை பறிச்சு சீ வரும் பொறுமையாயா. அதுவும் கூடி சீக்கிரம் வரும். சீ அக்கா தங்கச்சியோட பிறக்கல பெத்த ஒரு பிள்ளைதான் ஒரு பொம்பளை தானே. என்ன டே உனக்கு கட்டிக்கு போ ஒரு பொம்பளை தானே. ஏன்டா அங்கு பங்காளியார பொம்பளைங்க தானே. ஒரு பொம்பளைங்க எப்படி பேசணும் எப்படி இருக்கணும் எப்படி நடக்கணும்னு எங்கெங்க தொடணும் விவசாயில உனக்கெல்லாம். பையன் கூத்தாரான்னு தெரியுதுல்ல? பையன் டேய் பையன் கூத்தாரான்னு தெரியுதுல்ல? அப்படி என்ன பண்ணி கூத்துக்கு வராங்க? தாயோலி அழிஞ்சு போயிடாத. ஒன்னார பவுட் என்னடா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு ஒரு எப்படி பேசணும் எப்படி சபன் ஆகுது என்னன்னு அண்ணா உன்கிட்ட பேசிட்டாது போயிட்டே இருப்பேன். அதனால நாட்டுக்கு நாடு மகா நாடு அருமையும் பெருமை சிறந்த அழகத்திரு பொன்னான நாடு. இந்த அழகத்திரு பொன்னான நாட்டின் பெயர் என்ன? கோசாரிப்பட்டி. கோசாரிப்பட்டி என்றால் நம்ம இப்போ நாடக கவிஞர்களுக்கெல்லாம் ஒரு தெய்வ தாயத்தினாக விளங்கும். அப்பேற்பட்ட தெய்வ தாயத்தில் அமைந்திருக்கக்கூடிய சண்டி முண்டி சாமண்டி உத்திண்டி வேதாளி திருசூர் என்று சொல்லக்கூடிய மகத்தில் 1008 அவதாரம் 28 அவதாரம் இருக்கக்கூடிய இன்னும் ஸ்ரீதாஸ்ரீ அகிலாண்டபுரி பிரம்மாண்ட நாயகி யாரு? பச்சையம்மன். பச்சையம்மனுக்காக அமாவாசை கூத்து இன்றைக்கு அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். ஆமாம்மா அப்படி அமாவாசை கூத்தாகப்பட்டது பெரியோர்கள் அரங்கேற்றம் செய்திருந்தாலும் இன்றைக்கு வைத்திருக்கிற நாடகம் என்ன? அறிவியல் நாடகம். என்ன நாடகம்? நாடகம். எப்படி? தூக்குராணி அழுத்து ராஜா. சட்டாலா தூக்குராணி அழுத்து ராஜான்னு சொல்றியே. இல்ல தூக்குராணி யாரு அழுத்து ராஜா யாரு? நீ தூக்குராணி சரி நானும் அழுத்து ராஜா. வெகு வரிசையா இருக்கும்ல யாப்பல புண்டை. ஏ ஓக்கடி அது இல்ல. அதனால அம்மா என்ன நாடகம்டா இது? தெரியுமா என்னடா நாடகம் இது? பரமகேது பாவாராவின் சண்டை. தேவி சம்காரம் என்றால் பரசுராமன் குண்டை. பரசுராமன் சண்டை பேப்பட்ட நாடகத்தை முகமாரியம்மன் பிறப்பு. வீட்டுல நல்லா தோற்றுட்டு வந்திருக்கிற கூட்டத்துக்கு யாருக்கு தெரியும்? ஆமாம்மா இப்பேற்பட்ட நாடகத்தை பெரியார் முன்னிலையாக அரங்கேற்றம் செய்துள்ளார்களே. இந்த நாடகத்துல நான் யாரு? நமது பெயர் என்ன? நமது விருத்தாந்திரம் என்ன தெரியுமா? மக்கள் சொன்னா தெரியும். சொல்லட்டுமா?
ஏய் ஓம்பரையா என்ன பண்ணிட்டடா ஆல்ரெடி. தாயா உன் பேரு என்னயா ஏய், எப்படி தெரியுமா? எமது பெயராகப்பட்டதோ அந்த நடந்து என் பின்னே தலை குலுங்கிட ஆயிரம் ஆயிரம் தாதிமகள் தங்கள் காலங்கள் தெரித்திட எமது பெயரோ மோகனவல்லி என்று தெரிவிக்கலாம். மோகனவல்லி. ஆமா, அப்படி மோகனவல்லியாக இருந்தாலும் பாப்பமா அப்பம்மாப்பா பொட்டியார் பரவாயில்ல, பொட்டியார் நல்லா புரிஞ்சுக்க எடுத்து புடிச்சின்னா வச்சுக்கோ, அப்படியே 3.25 நேரம் மூச்சு வந்து வேலை விடுவோம் இல்ல வேலை விடுவாங்க. ஆளே முகரே பாரு டே எலும்பு கூதி. அப்பம்மா யாரு? யாருமா? எப்பேற்பட்டவர் தெரியுமா? இந்த குலத்தை சார்ந்தவர் தெரியுமா? இந்த நாட்டை ஆண்டு வரக்கூடியவர் தெரியுமா? யார் தெரியுமா? எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த குலத்தை சார்ந்தவர் தெரியுமா? அவள் எங்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? தாய் தந்தை யார் தெரியுமா? பொழுது பிடிச்சு போயிருமா? ஏண்டா சொல்லாயா அப்பம்மாரு? எங்க அப்பா அம்மா யார் தெரியுமா? என்ன பெற்றவங்க யார் தெரியுமா? எப்பவீங்க யாராயா? என்ன வளர்த்தவங்க யார் தெரியுமா? எல்லாம் ஒண்ணுதானா? என்ன ஒண்ணா? நான் தனித்தனி வேற வேறன்னு சொன்னாங்க. வேற ஏண்டா வாய் இப்படி கஞ்சுற? வேற வேற ஆறு சொன்ன. அப்படியா? ஐயா. கண்ணம்மா கையை எடுத்துட்டு வந்துட்டாளா? கை பாரு, கை கை சிவப்பு கை, சிவப்பு வேணும், கருப்பு வேணும், சிவப்பு கை தான். விட்டுற போறாங்க அசால்ட்டா நைட்ல போறாங்க. சவுப்பு இருந்தால் தான் நல்லா இருக்கும். சவுப்பு இருந்தால் தான் அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு காலையில். எப்படி எப்படி என் தாய் தந்தை பெயரை உரைத்தேனே தெரிந்ததா? இல்ல நல்லா செய்யாதடிடா, எல்லாமே தெரியுமா? பையா பையா மென்னு மென்னு துப்பி போடுவாமா. ஏன் நானே காரா போந்தியா? அப்பா எப்படி தெரியுமா? எப்படி எப்படி நான் எப்படி பிறந்தவள்? நான் எப்படி இந்த பூ உலகில் ஜனித்தவள்? 10 மாதம் 300 நாள் முபாய் இந்த அசவினாடி அங்கத்திலே சுமந்தெடுத்த தாய் தந்தை யாரு? அவ யார் தெரியுமா? அடியே கண்வர் என்று சொல்லக்கூடிய முனிவராகப்பட்டவர். அவருடைய அம்சையின் யாகத்தால பெண்களாக நாங்கள் பிறந்தோம். அடியே அப்படி கண்வருடைய யாகத்தால நான் பிறந்திருந்தாலும் அடியே காலங்காலத்துல எனக்கும் கல்யாணமாகப்படுதா? கல்யாணம்? ஆமா.
உன்னை கட்டணும் ரொம்ப கஷ்டப்படணுமாயா ஏன்டா? கட்டி பிடிக்கிறதுக்கு ஒன்னும் 2 பேர் வேணும் மாட்டேங்கிறா சந்தானம். டேய் தாயோ நீ அப்படி சொன்ன எப்படிடா? அம்மம்மா எப்படி தெரியுமா? கண்ணம்மா இப்போ எடுத்துக்க இல்லை டீ எடுத்துக்கலாம் எடுத்துக்க தம்பி பாபா என்னுடைய தாய் பெருத்த தேவான் யார் தெரியுமா? குறைத்த குணவான் யார் தெரியுமா? அடியே நானும் தக்க பருவம் அங்கையாகப்பட்டது ஆனவுடனே இனியும் திருமணம் செய்த கணவர் யார் தெரியுமா? அடியே காந்தரோ மன்னனை தெரிவிக்கலாம். காந்திரோ மன்னன். ஆமா, அப்படி காந்திரோ மன்னன். அந்த காந்தரோ மன்னனை நான் ஒண்டி ஒருவர் தான் திருமணம் செய்தேன். அடியே யார் யார் திருமணம் செய்தோம் தெரியுமா? அடியே நாங்களோ கூடி பிறந்தோம் கூட்டுப்பால் உண்ணினோம், சேர்ந்து பிறந்தோம் சேடைப்பால் உண்ணின பழமொழி கேட்ப நாங்களும் அக்கா தங்கையாகப்பட்டவர் சரியாக 7 பெண்கள் பிறந்தோம். 7 பெண்கள். ஆமா, சரி சரிமா. 7 பெண்களும் முதலாக என் அக்காவாகப்பட்ட சித்ரா தேவி திருமணமாகப்பட செய்தார் கணவரை. அவரை திருமணம் செய்தோம். அடியே இரண்டாவதாக என் இளைய அக்காவாகப்பட்டவர் திருமணம் செய்தார்.
இப்படியே ஒருவர் மாற்றி ஒருவராக எங்கள் 7 பெண்களையும் அவருக்கே மாலை மனமுடிந்து வைத்தார்கள். இதற்காக 7 பெண்கள் தெரியுமா? வாழ்ந்தாங்க. எதற்காக தெரியுமா? எதற்குமா? கண்ணம்மா! ஐயோ! நான் என்ன சரி செய்யலம்மா. என்னவென்று நான் உரைப்பேன். என்னவா ஆச்சு? சண்டாளி பாவிக்கு வந்த விதியை மோச்ச என்ன தெரியுமா? திருமணம் செய்த நாள் முதல் இருந்து இன்றைய நாள் தினம் வரைக்கும்
எனக்கு ஒரு பிள்ளை பாக்கி இல்லாத பாவி என்னுடைய கண்ணம்மா. ஆமாம்மா, அப்படி இருந்தாலும் எனக்கு என் கணவராகப்பட்ட குழந்தையாகவும் என் கணவருக்கு நாங்க அக்கா தங்கையாகப்பட்ட குழந்தையாகவும் அன்றையிலிருந்து இன்றைய நாள் தினம் வரைக்கும் வாழ்ந்து வருகிறோம். அப்படி இருந்தாலும் இன்றைய தினம் என்னை நாடி வந்துள்ளாய். என்ன காரணம்? காந்திரமன்னன் உங்களை அதிசயமாக அழைத்து சொன்னார். அப்படியா? ஆமா பாப்போமா?